வணக்கம். தமிழகமின் இலங்கை செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளிரே கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தனியார் வங்கியொன்றில் பணிபுரிந்து வந்த யுவதி மர்மமான முறையில் மரணம். நாட்டில் பட்டாசு உற்பத்தி அதிகரிப்பு. இணைய பதிவு முறை நீக்கம், புதிய முறைமை குறித்து வெளியான தகவல். தொடரூந்தில் முதல் தடவையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. இலங்கை மத்திய வங்கியின் விசேட அறிவித்தல். இனி வருவன விரிவான செய்திகள். நாட்டில் பட்டாசு உற்பத்தி அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை பட்டாசு உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் தினேஷ் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். தேர்தல்களை முன்னிட்டு இவ்வாறு பட்டாசு உற்பத்தி அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளதுடன் இந்த ஆண்டு இறுதிக்குள் மேலும் சில தேர்தல் நடைபெற உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. நத்தார் பண்டிகை மற்றும் புந்தாட்டு நிகழ்வுகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை முன்னிட்டு பொதுவாக ஆகஸ்ட் மாதம் பட்டாசு உற்பத்தி ஆரம்பிக்கப்படும். எனினும் தேர்தலை முன்னிட்டு முன்கூட்டியே பட்டாசு உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹம்பகா, காலி, கண்டி மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் பட்டாசு உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட இணைய பதிவு முறையை நீக்கிய பின்னர் கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கான புதிய முறைமையை இலங்கையின் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி கடந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி முதல் கடவுச்சீட்டுகளுக்கு விண்ணப்பிக்க பதிவு செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. புதிய முறைமையை குடிவரவு திணைக்களத்துக்கு வருகை தரும் வரிசையின் அடிப்படையில் ஒரு நாள் சேவையின் கீழ் ஒரு நாளைக்கு 400 கடவுச்சீட்டுகளும், சாதாரண சேவையின் கீழ் 250 கடவுச்சீட்டுகளும் வழங்கப்படும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் எதிர்வரும் காலங்களில் கடவுச்சீட்டு முறைமை நடைமுறைப்படுத்தப்படும் வரை பொதுமக்கள் தங்களுடைய தற்போதைய கடவுச்சீட்டுகளை பயன்படுத்த முடியும் எனவும் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரான அரியநேத்திரனுக்கு வடக்கு கிழக்கில் உள்ள 12 லட்சம் வாக்குகளில் 50% வாக்குகள் கிடைக்கும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் உள்ள வாடி வீட்டில் பொது கட்டமைப்பின் பிரதிநிதிகளுக்கும் வவுனியாவை சேர்ந்த சிவில் அமைப்பு பிரதிநிதிகளுக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த 8 ஆண்டுகளாக ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக தென்னிலங்கையை சேர்ந்த வேட்பாளருக்கு வாக்களித்திருக்கின்றனர். தமிழ் மக்கள் காட்டிய அந்த நல்லிணக்க செய்தி ஆட்சியிலிருந்து எந்த ஜனாதிபதிகளும் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு அல்லது போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அடிப்படை பிரச்சனையை இதுவரை காலமும் தீர்க்கவில்லை. ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தியுள்ளோம். வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள், வடக்கு கிழக்குக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கையாகும். இதற்கான தேர்தல் பிரச்சாரம் அனைத்து மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வடக்கு கிழக்கில் 12 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் உள்ளனர். அதில் 50% அதிகமான வாக்களி பெறுவதற்கான பணிகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். நிச்சயமாக இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு மற்றும் அரசியல் ரீதியான மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று காலை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி அழகான நாடு, சுகமான வாழ்வு என்பதே அவர்களின் அறிக்கையின் கருப்பொருள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாளிகாவதியில் நேற்று இடம்பெற்ற வெண்கலக்கான நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இதேவேளை வறுமையின் பிரதான பலியாக பெண்களே மாறியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் 1ஆம் தவணை இன்று ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பாடசாலைகளுக்கான 2ஆம் தவணை கடந்த 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிறைவடைந்திருந்தது. இதன்படி பாடசாலைகளுக்கு 3ஆம் தவணையின் முதல் கட்டம் இன்று முதல் நவம்பர் 22ஆம் தேதி வரை இடம்பெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. காலநிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதற்கமைய பதுளை, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளையில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்க 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேலும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் இலங்கையில் சுமார் 5000 எலிக்காய்ச்சல் நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழையுடனான காலநிலை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக வாந்தி, வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் போன்ற நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இரத்தினபுரி, காலி, கேகாலை, மாத்தறை, களுத்துறை, மோனராகலை மற்றும் கொரோனாக்கள் ஆகிய மாவட்டங்களில் அதிக ஆபத்து உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் வாழும் மக்கள் உரிய சுகாதார நடைமுறைகளை கடைபிடிப்பது அவசியமாகும் எனவும் சுகாதார பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நாட்களில் தலைவலி, காய்ச்சல் மற்றும் வாந்தி போன்ற அறிகுறிகள் இருந்தால் முறையான மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது கட்டாயமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சமூக ஊடகங்களில் வாயிலாக மேற்கொள்ளப்படும் கருத்து கணிப்புகளுக்கு தடை விதிப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தேசிய தேர்தல் ஆணைக்குழு இந்த விவகாரம் தொடர்பில் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பில் இந்த வாரம் நடைபெறவுள்ள தேர்தல் ஆணைக்குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்பட உள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMA ரத்நாயக்க இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். மக்களுக்கு நலன்புரி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு தேர்தல் சட்டங்கள் தடையாக அமையாது என சமூக வலுவூட்டல் ராஜாங்க அமைச்சு அறிவித்துள்ளது. அரசாங்கத்தினால் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வரும் நலன்புரி திட்டங்கள் தேர்தல் சட்டமீறலாக அமையாது என சமூக வலுவூட்டல் ராஜாங்க அமைச்சர் அனுபவ் பெஸ்குவல் தெரிவித்துள்ளார். தேர்தல் சட்டங்களை பாதிக்காத வகையில் அரசாங்கத்தின் அனைத்து நலமுறை திட்டங்களும் வழமை போன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அரசாங்கம் அண்மையில் சம்பள அதிகரிப்பு, விவசாயிகள் மற்றும் கடத்தொழிலாளர்களுக்கு நிவாரணங்கள், மானியங்கள் வழங்குவதாக அறிவித்திருந்தது. இவ்வாறான நிவாரணங்களை தேர்தலின் பின்னரே வழங்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருந்தது. தேர்தலை இலக்கு வைத்து அரசாங்கம் இவ்வாறு அறிவிப்புகளை வெளியிடுவதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. எனினும் எஸ்வஸ்ம போன்ற வலிமையான சமூக நலம்புரி திட்டங்களை வழங்குவதில் எவ்வித சிக்கலும் கிடையாது என அரசாங்கம் அறிவித்துள்ளது. தபால் வாக்குச்சீட்டுகளை இன்றைய தினம் தபால் நிலையங்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை வாக்காளர் அட்டைகளின் விநியோக நடவடிக்கை செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் 4, 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் தபால் வாக்குப்பதிவுகள் இடம்பெற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கொரிகட்டுவானில் கடமை நேரத்தில் மதுபோதையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் பொதுமகன் ஒருவரை தாக்கியதற்காக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஊர்காவத்துறை போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் நேற்று முன்தினம் இரவு மதுபோதையில் கொரியட்டுவான் பகுதியில் கடமையில் ஈடுபட்டுள்ளார். இதன்போது வீதியில் சென்ற பொதுமகன் ஒருவரிடம் லஞ்சம் பெற முயன்ற போது அவன் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட நபர் ஊர்காவத்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருந்தார். அந்த வகையில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தரை ஊர்காவத்துறை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தியிருந்தனர். அதற்கமைய அந்த போலீஸ் உத்தியோகத்தரை தலா 1 லட்சம் பெறுமதியிலான 2 சரீர பணிகளில் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதுடன் அவர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெதருவோயாவில் குளிப்பதற்கு சென்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாயும் 2 பிள்ளைகளும் நீரில் அடித்து செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குருநாகல் போகமோ பிரதேசத்திலிருந்து நேற்று தெதருவோயாவுக்கு குளிப்பதற்கு சென்ற போதே இவ்வனர்த்தத்தில் சிக்கியுள்ளனர். 36 வயதுடைய தாய், அவரது 9 வயது மற்றும் 5 வயதுடைய 2 மகன்களுமே இவ்வாறு நீரில் அடித்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீரில் அடித்து செல்லப்பட்ட 9 வயது சிறுவனின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தாயும் மற்றிய குழந்தையின் தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போகமோ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஹெட்டன் கோயில்பத்தை பகுதியில் மேலதிக மதுபான சாலைக்கு எதிராக அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டம் கெட்டன் கொழும்பு பிரதான வீதியில் கோயில்வத்தை
எண்ணெய் நிரப்பு நிலையத்துக்கு அருகாமையில் நேற்று இடம்பெற்றுள்ளது. கட்டன்குடி குயில்பத்தை பகுதியில் சுமார் 1480 குடும்பங்கள் இருப்பதோடு இந்த பகுதி இப்போது 3 மதுபான சாலைகள் காணப்படுகின்றன. இந்த மதுபான சாலைகள் காரணமாக பிரச்சினைகளுக்கு தீர்வு கொள்ள முடியாதுள்ள நிலையில் மேலும் ஒரு மதுபான சாலை அவசியமில்லை என கோயில்பத்தை பிரதேச மக்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இத்துடன் இனிதே தமிழ் எஃப்எம்மின் இலங்கை செய்திகள் நிறைவடைகின்றன.